வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கிருஷ்ணகுமார், எலும்பு சிகிச்சை நிபுணர், கிருஷ்ணகுமார் எலும்பு மருத்துவமனை, நாகர்கோயில். எல்லா எலும்பு முறிவுகளுக்கும் சிகிச்சை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. எலும்பு முறிவுகளுக்கு சிகிச்சை தேவையா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்புறதுக்கு முன்னாடி அது எந்த மாதிரி எலும்பு முறிவு, எவ்வளவு அதிகமான எலும்பு முறிவு, எந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிற எலும்பு முறிவு, இதுதான் நமக்கு தேவை. சாதாரணமா இடுப்பு எலும்பு முறிவு அப்படிங்கிறது கட்டாயம் ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு எலும்பு முறிவு. அதே சமயத்துல ஒரு சின்ன எலும்பு முறிவு, ஒரு சின்ன கிராக் பிராக்சர் இருக்குதுன்னா அதுக்கு தேவையில்லை. சில எலும்பு முறிவுகளை சும்மாவே விட்டுலாம் ஒன்றும் செய்யாது. சின்ன குழந்தைங்களுக்கு கிராக் பிராக்சர்ஸ், கிரீன் ஸ்டிக் பிராக்சர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு எதுவும் தேவையில்லை, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. சில பிராக்சர்ஸுக்கு பிஓபி போட வேண்டியது இருக்கும். இன்னும் சில பிராக்சர்ஸுக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ஆபரேஷன் வரும்போது அது பேஷண்டுடைய வயது, எந்த இடத்துல பிராக்சர் ஆயிருக்கு, அந்த பிராக்சர் ரொம்ப கடினமான பிராக்சரா இல்லைன்னா ஒரு சாதாரண பிராக்சரா, இந்த பிராக்சர் ஆன போது வேற சுத்தி இருக்கக்கூடிய சதை, நார்கள், நரம்புகள், இரத்த குழாய்கள், இதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குதா, இது எவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இதுக்கு ஆபரேஷன் வேணுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியும். சாதாரணமா ஒரு எலும்பு முறிவு ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒரு எலும்பு முறிவு இருந்தால் அது கட்டாயம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அதனுடைய பின் விளைவுகள் மோசமா இருக்கும். பட் எல்லா எலும்பு முறிவுகளுக்கும் ஆபரேஷன் தேவையில்லை. வணக்கம்.